ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு விசுவாசிக பாஸ்டருக நிறைய பேர் நான் தேவாலயத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு எண்ணத்துல ஜெபிக்கணுன்ற ஆசையில போய் ஜெபிக்கிறதுக்காக தனியா ஆலயத்தில் உட்கார்றாங்க. ஆனா நிறைய பேர் உண்மையா ஜெபிக்கிறது இல்லை. அவங்க ஜெபங்கள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் இந்த வீடியோவில் பாருங்களேன். எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். சிஸ்டர் ஜோதரி சிஸ்டர் சர்ச்சில் ஜாம் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். நாங்கள் தான் சிஸ்டர் ஜாம் பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர். கொலை கழிச்சு கூப்பிட்றேன் சிஸ்டர். ப்ரேயரில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு மணி நேரம் நம்ம ஜாம் பண்ணிட்டோமா? பார்த்தீங்களா, இப்படிதான் ஜெபிக்கிறேன்ற பேரில் போய் உட்கார வேண்டியது, மணிக்கணக்கில் யார்கிட்டையாவது ஃபோன் பேச வேண்டியது, இல்லை வெட்டி கதைகளை பேச வேண்டியது, இல்லை யூடியூப்ல எடுத்து ஏதாவது ஒன்று பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் வெளியே ஆண்டு சமூகத்தில் நான் 1 மணி நேரம் உட்கார்ந்த 2 மணி நேரம் உட்கார்ந்த மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணணும்னு சொல்ல வேண்டியது. ஆகவே தயவு செய்து ஜெபிக்க போகிறவங்க உங்களுடைய செல்போன் எல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஆண்டவர் மாத்திரம் உண்மையா நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப பாத்தீங்களே, அந்த மாதிரி ஜெபம் ஒரு நாள் பூரா ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. சிந்திங்க, செயல்படுங்க. God bless you.